hello and welcome to our channel. நான் உங்கள் மௌலி பேசுகிறேன். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெட்டை பயன்படுத்தி எப்படி ஒரு உப்மா சீக்கிரமாக செய்யலான்னு தான் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஒரு ஆள் செய்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் 3 ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 20 பீசஸ் இருக்கும். அதை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான் நம்ம தாளிக்கிறதுக்கு பொருட்கள். இப்போ இந்த ப்ரெட்டோட இந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே போடலாம், இருந்தாலும் ஒரு ஆறிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த ஓரங்களை கட் பண்ணுறது. இப்போ நம்ம ப்ரெட்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கிறேன், சின்ன ஸ்பூனில். கடுகு நல்லா வெடித்ததும் உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த உளுந்து ப்ளஸ் கடலைப்பருப்பு நம்ம சேர்க்குறோம். அதுதான் இந்த உப்மாவுக்கு ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கறது. உளுந்து ஒரு 1.5 ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நம்ம சாப்பிடக்குள்ளே அந்த ஒரு க்ரன்ச்சினஸ் வரும்ல, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாலாம் உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த க்ரன்ச்சினஸ் இருந்துச்சுன்னா தான் அப்பப்போ நம்ம கடிக்கக்குள்ளே அந்த நல்லாயிருக்கும். ஒரு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எனக்கு ஹெவியாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த டிஷ்ஷை தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ப்ரெட்டில் இனிப்பு இருக்கும், அதனால கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பேஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த ப்ரெட் ஸ்லைசஸை உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி கிளறி விட்டுக்கோங்க. உதுத்தும் செய்யலாம். உதுத்து செஞ்சதை விட இது மாதிரி பீசஸாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ப்ரெட் உப்மா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.